இந்த தீபாவளி சேல்ஸ் வந்து லாஸ்ட் ஆயுத பூஜை 1ஆம் தேதியிலிருந்து வியாபாரங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டாரப்பட்ட பஜாருங்கிறது ரொம்ப பெரிய பஜாரு. இங்கே பாரம்பரியமான பஜாரு. இங்கே 4000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறதுனால இருக்க தமிழ்நாட்டிலே பெரிய பஜார் நம்ம பஜார் தான். இங்கே வந்து வியாபாரத்துக்கு இருக்கிறவங்க ஃபுல்லாக வர்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையானது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான ரெடிமேட் ஆடைகள் வாங்குவதற்கு, அனைத்து ஜவுளிகள் வாங்குவதற்கு, கல்யாணத்துக்கு தேவையான ஜவுளிகள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து எடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா வியாபாரிகள் அது மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேருந்து, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, எல்லா பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஊர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, எல்லா ஊர்லேருந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. காரணம் வந்து அதாவது எக்கச்சக்கமான கலெக்ஷன் கிடைக்கும். வியாபாரத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் கிடைக்கும். வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கும் அந்த ஹோல்சேல் விலையில கொடுக்கறதுனால இங்க எல்லாம் ஜனங்க தேடி வராங்க, வியாபாரிகளும் தேடி வராங்க, நம்ம கடையை தேடி வராங்க. இது ஒரு ரொம்ப பாரம்பரியமான பஜார். இது வண்ணாரப்பேட்டை பஜாரு. கொஞ்சம் மழை, நேற்று கொஞ்சம் மழை இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு. நாளைக்கு ஒரே ஒரு நாள் இருக்கு தீபாவளிக்கு சேல்ஸ்க்கு, லாஸ்ட் நாள்னால நாளைக்கு வந்து இதோட கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே நல்ல வியாபாரங்கள் நடக்கணும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடந்த தீபாவளி வந்து ரொம்ப க்ரௌடு இதோட ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து கடைகள் ஸ்பிட் ஆகுது, அங்கங்க கடைகள் இருக்கிறதுனால எல்லாம் கஸ்டமர் வந்து டிவைட் ஆகிறாங்க. வேற வியாபாரத்துல எந்த குறையும் இல்லை, கஸ்டமர் கம்மியாகல, கஸ்டமர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைகள் கொஞ்சம் எக்ஸன் ஆகிறதுனால அங்கங்க இப்போ பெரிய பெரிய கடைக்காரங்க அங்கங்க கடை போட்டதுனால கஸ்டமர் வந்து அங்கங்க பிரிஞ்சு போறாங்க. அது மட்டுமான தவிர வியாபாரத்துல எந்த கஸ்டமர் கூட்டத்துல எந்த குறையும் இல்லை, கண்டினியூவா இருக்கு. ஜிஎஸ்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால ஒன்றும் பாதிப்பு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஜிஎஸ்டி குறைஞ்சது ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிறதா 12% போட்டிருந்தாங்க முதல், இப்போ 5% அது ஹாப்பி தான். கஸ்டமருக்கு ஒரு 7%, 8% லாபம் கிடைக்குது. வடசென்னை பகுதியில் சாமானிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்ல இது வந்து எல்லா ரேட்லையும் கிடைக்கும். அதாவது நம்ம நடுத்தர மக்களுக்கும் வாங்கலாம், காஸ்ட்லியான பொருள் வாங்கலாம், கம்மி ரேட்ல வாங்கலாம். ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஜவுளி வாங்கிடலாம். சாரீஸு, அப்புறம் ரெடிமேட் ஆடைகள், குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். சாரீஸ்லாம் வெறும் 100 ரூபாயில இருந்து நல்ல நல்ல சாரீகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வியாபாரம் எப்படி இருக்கு? இந்த சீசன்ல வந்து வியாபாரிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கா? பாதிப்புனா எங்க எம்சோட பொறுத்தளவு சொல்றேன், எம்சோட மட்டும் நான் சொல்றேன். எங்களுக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டினால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி மட்டும் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட டைம்ல முடிஞ்சிருந்தா, இந்த கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரியா இருந்திருந்தா எங்களுக்கு வியாபாரம் இதோட இன்னும் டபுள் மடங்கு ஆயிருந்திருக்கும். ஸ்மார்ட் சிட்டினால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த வியாபாரம் எக்ஸ்ட்ரா ஆகிறத நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிரும்படி இது இங்க இருக்கிற அதிகாரிகளும் சரி, இங்க இருக்கிற சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தமிழக அரசுடன் நாங்க வற்புறுத்தி சொல்லிக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்றோம்.